இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகி கூழ் தான். வடித்த சாதத்தை வச்சு 10 நிமிஷத்தில் ராகி கூழ் எப்படி பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராகி கூழ் பண்ணுறதுக்கு நான் 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாவை கரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதை போடுறேன். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாத நல்லா கரைச்சாச்சு. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வைக்கிறேன். இந்த ராகி கூழ் காய்ச்சறதுக்கு பாத்திரம் நல்லா கனமான பாத்திரமாக இருக்கணும். நான் அதுக்காக தான் குக்கர் எடுத்துருக்கிறேன். இப்போ குக்கரில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் மாவுனா 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் மாவை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றும் போது நம்ம ஒரு கரண்டியை வச்சு நல்லா அப்படியே கலக்கிட்டு தான் ஊற்றணும், இல்லைனா கட்டி பிடிச்சிரும். ஸ்டவ் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இதை கிண்டணும், இல்லைனா கட்டி பிடிச்சிரும். அடியில் பிடிக்காத அளவுக்கு கரண்டியை வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாவு ராகி மாவு நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம நல்லா அப்படியே கிண்டிகிட்டே தான் இருக்கணும். அதே சமயம் கட்டியும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். 5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தாச்சு. இப்போ ராகி மாவு நல்லா வெந்துட்ருக்கும். இப்போ நான் ஒரு 2 கப்பு வடித்த சாதம் எடுத்துருக்கிறேன். அதை வடித்த சாதத்தை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருக்குறேன். இப்போ இந்த வடித்த சாதத்தை நம்ம இந்த கூழில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா சாதத்தை கிளறிக்கலாம். சாதத்தை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இதை சாதம் போட்டு கரெக்டாக 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குது. அவ்வளோதான், கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ நான் சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு இந்த கூழ் நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். திரும்ப இதை நம்ம நாளைக்கு காலையில் தான் நம்ம இதை குடிக்க போகிறோம். கூழ் செஞ்சுட்டு உடனே குடித்தா நல்லா இருக்காது. இதை மறுநாள் குடித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ மறுநாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கூழ் நேற்று சாயந்தரமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ கூழை நம்ம கரைச்சிக்கலாம். நம்ம தேவைக்கு எடுத்து போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா மீதி அப்படியே வச்சுருந்தா கூட அப்புறம் கூட நம்ம குடிக்கும்போது கரைச்சி எடுத்துக்கலாம். மொத்தத்தையும் நம்ம கரைச்சிடக்கூடாது. அடுத்து கெட்டியான தயிர் ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டுக்கலாம். தயிர் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. அடுத்து இப்போ இந்த கூழுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். கரெக்டாக ஒரு 1.25 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நல்லா கை வச்சு கரைக்கணும். பொதுவாக கூழ் நொய்யில் தான் பண்ணுவாங்க. நொய் அப்படி இல்லைன்னா கம்பு வச்சு தான் கூழ் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டில் வடித்த சாதம் இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் இந்த கூழ் ரெடி பண்ணிடலாம். இதுவும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வெங்காயம் போடலாம். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இது கெட்டியாக இருக்குது, அதனால் இதில் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு குடிக்கிற மாதிரி இருக்கணும். நொய்யெல்லாம் போட்டு பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம ரெகுலராக வீட்டில் சாதம் வடிக்க தான் செய்வோம். அப்படி கூழ் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அரிசி போட்டு சாதம் வடித்து வச்சுக்கிட்டோன்னா 10 நிமிஷத்தில் இந்த கூழ் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், கூழை நல்லா கரைச்சாச்சு. சூப்பரான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. வெயிலுக்கு இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. கூழ் ரெடி பண்ணியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு கருவாட்டு குழம்பு இல்லைன்னா எப்படி, அதனால் கருவாட்டு குழம்போடு இந்த கூழை குடித்தோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கூடவே கொஞ்சம் முருங்கைக்கீரை பொரியலும் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.